அதுல பேஷண்ட் பேர் போட்டிருக்கு, படி. ஏலே, இதுல என்ன பாக்யான்னு அத்தை பேர் போட்டிருக்கு? ஆமா, அம்மாதான். அந்த பேஷண்ட் அம்மாதான். அதுவும் உசிருக்கு போராடிட்டு இருக்கிற பேஷண்ட் என் அம்மாவே தான். ஏலே, என்னல சொல்லுத? நீ ஒரு முட்டாள்டா. எப்ப பாரு உனக்கு நீதான் முக்கியம், உன்னோட கௌரவம் தான் முக்கியம், உன்னோட திமிரு ஈகோ தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி நீ என்னைக்கு கவலைப்பட்டிருக்க? ஏலே, இது என்னன்னு சொல்லுதியா? நீ சொல்ல சொல்ல இசைக்கு உன்னை விட்டு போனாலே அவ உசுர உடைக்கிற மாதிரி உன் புள்ளைக்கு சேண தண்ணி தொட்டு கூட வைக்க மாட்டேன்னு நீ சொன்னதையும் மீறி போனாலே அது ஏன்னு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்டாவது நீ யோசிச்சிருக்கியா? ஒரு தடவை பஞ்சாயத்துல உன்னை அவமானப்படுத்தினதுக்கே அவ அவ்வளவு வருத்தப்பட்டா. மறுபடியும் மனசார உன்னை மதிக்காம போவாளா? அவ என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு கொடுத்துருவாளா? அத ஒரு தடவையாவது நீ யோசிச்சியா? ஏலே, அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அத்தைக்கு என்ன ஆச்சு அத சொல்லல. மூளையில கட்டிடா, அதுவும் ரத்த குழாயில கட்டி. ஒருவேளை அது கேன்சர் கட்டியா கூட இருக்கலாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னல சொல்லுத? பாவண்ட இசைக்கு விஷயம் தெரிஞ்சா நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு நினைச்சிருக்கான். அதே நேரம் அம்மாவையும் பாத்துக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாராவது அம்மா கிட்ட சொல்லிருவாங்களோன்னு பயந்துருக்கா. அதனால்தான் அவ அம்மாவை கவனிச்சுக்கணும்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் பேச்சு மீறி அவங்க போயிருக்காடா. இப்ப சொல்லு, அவ கெட்டவளா? அவளா இறக்கம் இல்லாதவ?